தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சூரிய வழிக்கு சிதில் விழுந்தது மாமி என் கண்ணை கட்டி கட்டில விட்டு சாமி 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 சாராயத்தை ஊத்து சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஊறுகாய் கொண்டா உன்னை தொட்டுக்கிறேன் புத்திக்கிட்டு போடு ஊறுகாய் கொண்டா உன்னை தொட்டுக்கிறேன் அடடா ரொம்ப வந்தாராக வருகொண்டா இருவம் வந்தாரமா கொண்டாடி அண்டா அடடா ரொம்ப வந்தாராக வரு சும்மா இந்த பத்தாடி கொண்டாடி அண்டா மகராஜா பிச்சை கேட்டு பாடுவா போட்டு சோப்பு செல்லாதே எதனை தொட்டி தேடி வர கண்ணு குட்டினா இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து முக்கு வலி வரலா ஊத்துறத நிறுத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து முக்கு வலி வந்தா ஊத்துறத நிறுத்து எனக்கு ராகம் எல்லாம் தள்ளிப்பட்ட பாடு இன்னைக்கு நல்பாகுத்து கச்சேரி கேளு ராகம் எல்லாம் தள்ளிப்பட்ட பாடு இன்னைக்கு டப்பாகுத்து கச்சேரி கேளு ஒரு ராகம் சமாரி சமாரி மானம் போச்சு ஞானம் போகாது ரோசம் பார்த்தாலே போது தண்ணி தொட்டி தண்ணி வந்து கண்ணு கூட்டிடா மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய அன்பு அண்ணார் பாசத்திற்குரிய எங்களது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி வடக்கொன்றிய கவுன்சிலர் அண்ணே முருகேசண்ணே ஃப்ளெக்ஸில் தான் அடிக்கடி பார்க்க முடியும் அண்ணே காரையூரில் பக்கம் அந்த பக்கம் போனோம்னா ஃப்ளெக்ஸ் ரொம்ப நாளாச்சு அண்ணனை பார்த்தேன் வேறு அந்த காரையூர்லேருந்து நம்ம இது திரும்புகிற வரைக்கும் அரசமலையிலேருந்து அங்கே பெருமாநாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஃப்ளெக்ஸில் அண்ணன் ஃபோட்டோ இருந்துட்டு இருக்கு என்னடா பார்த்து ரொம்ப நாளாச்சு கொரோனா டயத்துலையும் நம்ம வீட்டு பின்னாடி முப்பிளியா கோயில் இருக்கு கிடா வீட்டுக்கு வந்துட்டு நாடகம் இருக்கா இல்லை தம்பி இல்லைண்ணே இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அங்கனே 500 ரூபா காசு எடுத்து கொடுத்துட்டு சரி இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சினே அது எப்போ மேடையில் எப்போ ஒரு தாட்டி பார்க்குறப்ப சொல்லணும்னு நினச்சேன் அது இப்படி ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு அண்ணன் இருந்தது மற்ற மகிழ்ச்சினே ரொம்ப சந்தோஷம் அது அண்ணனை பார்த்து அதை விட ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் ஏதோ ஒரு காலம் அப்பேற்பட்ட காலத்துக்கு சொந்தக்காரர் யார் எதற்காக வந்தார் இந்த மாதிரி கழகம் வந்தாவே நல்லது நடக்கும் நம்ம வித்யா கலை கலைக்கணும் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் 5:03. ஆமா 5:03 பிரம்ம முகூர்த்தம் நல்ல நேரம் அந்த 5:03 யார் அவர் எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று நோக்கி பார்க்கும் பொழுது மண்ட மேல கொண்ட போட்ட சாமியா அரியா மண்ட மேல கொண்ட போட்ட சாமியா அரியா எத ஊரியா எடுத்துக்கு ஊரியா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் உருடன் ஒன்றாகும் போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் கருமமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதால் கடவுளப்பா கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறு மனமே தேடும் போது வருவதுண்டோ போடும் போது சொல்வதுண்டோ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ போயிட்டாங்க 10 மணிக்கு அது இது எழுத்தாப்புல இல்ல ஹலோ இன்னும் ஏத்துக்கு ஒன்னும் பிரச்சனை ஹலோ சாமியை கும்பிட்டு ஏத்து நம்ம மைச்சேட்டு விஜய் ஆடியோஸ் இல்ல காலையில வண்டியில ஏத்திடுவோம் காலையில அவரை ஏத்திட்டு போயிடுவோம் நம்ம நல்லா தூங்காம முழிச்சிருக்காப்புல பாருங்க இந்த கடுமையான கூட்டத்துக்கு இடையிலையும் என்ன வேணுமோ கேட்டு கேட்டு செஞ்சாரு முடியாதுன்னு எதையும் மறுக்கல அதுதான் சிரிச்ச முகத்துல உட்காந்து நல்லா இருப்பீங்க
ஆமா ஆமா, எங்கேயே பார்த்தது மாதிரி இருக்கு. பணத்தை பத்தி பாடுறீங்க பேசுறீங்க, என்ன ஆட்டம் ஆடுறாங்க. நான் தான் ஐயா கிட்ட 2 பேர்த்தையும் ஒன்றிய கவுன்சிலர் கிட்டையும் ஐயா மார்க்கண்ட ஐயா கிட்டையும் ஒரு விருப்பத்தை வைக்கிறேன், ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். என்ன வேணும்? நம்ம நண்பர் ஊர்ல ஒரு கோயில் மாரியம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். ரொம்ப ஏழ்மையான ஊர், அதனால 2 பேருமா சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்துருங்க, நல்லா இருப்பீங்க, ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, அது அங்க வேற, அது வேற விஷயம், அது வேற, அது சட்டமன்ற தாக்கல், அதை விட அதை பத்தி இப்ப நீங்க சொன்னீங்களே, ஆமா மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு, மனம் இருக்கு, இயன்றதை செய்வாங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு விண்ணப்பம், இயன்றதை செய்யட்டும். ஆமா, நீங்க இதை பணம் ஏதாவது ஆட்டா ஏதாவது ஏன் கேக்குறிய சாமி? என்னாச்சு? இந்த பணம் காசு வைக்கிற வச்சு பரம்பரை பணக்காரன் எவனும் ஆட மாட்டேன். இந்த புதுசா காசு சேர்ந்தவன் என்ன ஆட்டம் ஆடுறாங்க. இங்க நான் அங்க 50 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அங்க 100 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அங்க நான் அந்த இடத்துல இந்த இடத்துல வாங்கினேன், இவன் தான் மேல 100 ஏக்கர் 100 ஏக்கர், அங்க 50 ஏக்கர், இங்க 100 ஏக்கர், 5 ஏக்கர் வாங்கி இவன் சொல்லுவேன் மண்ணை இவன் வாங்கி போட்டேன்னு. ஆமா, பந்தா பேசிட்டு இருப்பேன், அங்க 100 ஏக்கர் 50 ஏக்கர். ஆனா மண்ணு என்ன தெரியுமா நினைக்கு, என்ன சொல்லும், அவங்க தாத்தனை நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அவங்க அப்பனை நான் தான் உள்ள வாங்கி போட்டு வச்சிருக்கேன், அக்கால் இவன் செத்தாலும் இவனை நான் தான் உள்ள வாங்கி போட போறேன். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண்ணால் ஜெயிக்கிறது, மனம் தான் உணர மறுக்கிறது. அதை விட அருமையா இடங்கு வாழ்க்கையடா 6 அடிகளையுமே சொந்தமடா. சில பேருக்கு அது கூட இல்லையே. இல்ல, நீங்க அருமையான ஒரு கதை சொன்னீங்க பத்திய, கழுத கழுத நாய் நாய். அதே மாதிரிதான் ஒரு பெரிய பணக்காரன், பயங்கரமான பணக்காரன், சரி, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாயும் ஒரு கழுதையும் பொதி சுமக்கிறதுக்காண்டி கழுதை வளர்க்கிறேன். சரி, வீட்டுக்குள்ள படுத்திருக்கேன், கரண்ட் இல்ல, ராத்திரி 1 மணி ஆகி போச்சு, மின்சாரம் இல்ல, சரி கரண்ட் இல்லையே, வீட்டுக்கு வெளியில வந்து படுத்து இருந்திருக்கேன். சரி, அந்த நேரம் பார்த்து திருடன் வீட்டுக்குள்ள பூந்துட்டேன். திருட்டு பயிலுக உள்ள பூந்தா இந்த நாயோட என்ன வேலை? குறைக்கணும்ல, வீட்டை பாதுகாக்கணும்ல, நன்றியா இருக்கணும்ல, எஜமானனுக்கு நன்றியா இருக்கணும்ல. இந்த நாய் இப்படி தலையை தூக்கி பார்க்க, இப்படி படுக்க, அது சரி, ஆனா குறைக்கல, பார்க்க படுக்க, கொலை நாயா இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த கழுதை பார்த்துச்சு, ஆடா நன்றி கேட்ட நாய, நம்ம எஜமான வீட்டுல திருடிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் நீ பாத்துக்கிட்டு இருக்க, பாக்குற படுக்கிற, சத்தம் போட்டு காப்பாத்துறது இல்ல அப்படின்ட்டு இந்த கழுதை நன்றியோட இருப்போம் நினைச்சுக்கிட்டு 1 மணிக்கு கத்திருக்கு, அப்படின்னு கத்திருக்கு. சரி, முதலாளி எந்திரிச்சு தூங்குற நேரத்துல கத்துற, நேரா கழுதை கிட்ட போனேன், விட்டானா கழுதை ஓங்கி ஒரு அரை மணி எத்தனை இப்ப கத்துற, நீ பாட்டுக்கு 1 மணிக்கு ஓவோன்னு கத்திக்கிட்டு கிடக்குற, நானே இங்க தூங்குறதுக்கு முடியும், இங்க வந்து வருது, இங்கேயும் கத்தி எழுப்பி விடுறேன், ஆளு மூஞ்சி வாய பத்திருப்பேன், போக கூடாதுன்னு இந்த நாயை வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய் எவ்வளவு செவனேன்னு கிடக்கு, நீ என்ன ஓவோன்னு கத்துற? அப்பதான் இந்த கழுதை நினைச்சு பார்த்துச்சான், யாரு எந்தெந்த வேலைக்கு வந்தோமோ அந்தந்த வேலையை பார்த்திருந்தா இந்த உத நம்மளுக்கு கத்த வேண்டியது நாய். அந்த நாய் கத்தாம நம்ம முதலாளிக்கு நன்றியோட இருப்போமேன்னு சொல்லி கழுத நம்ம கத்துனமே, இந்த உத நம்மளுக்கு தேவை. கழுத மாதிரி இருந்திருக்கணும் சாமி. கழுதைய விடுங்க, இந்த காலகட்டத்துல நீங்க யாருக்கு நன்றியோட இருக்கலாம் நினைக்கிறீங்களோ நம்மளுக்கு தான் உத விழுகு. அப்படிலாம் கிடையாது. நன்றி மறப்பது நன்று, அன்றே மறப்பது நன்று. அரிது செய்த நன்றி அது கொன்றதை விட மிகப்பெரிய பாவம் அந்த உலகத்துல இல்லையா? அரிது நன்றி கொள்ளக்கூடாது இல்லையா? நீங்க என்ன மாதிரி ஒரு நாயும் கழுதையும் 2-3 கதை இருக்கு. அப்படியே அதான். ஆமா, ஆச்சுடுங்க. இப்ப பாருங்க, ஒரு கழுதை நாய் 2 பேரும் ஒரு முதலாளிட்ட வேலை பாக்குது. ஆசை யார விட்டுச்சு? ஆசைதான பிரச்சனை. ஆசையை குறைச்சுக்கிட்டோம்னா துன்பம் இல்லையா? மன ஒடுங்க இன்பம், மன விரிய துன்பம். இந்த கழுதைக்கு நினைக்குது, கழுதையும் நாயும் தனியா முதலாளி இல்லாத போது பேசுது. கழுதை சொல்லுது நாய்கிட்ட, என்ன முதலாளி என் முதுகுல பொதிய ஏற்றி என்னையவே வேலை வாங்குறேன், உன்னைய சொகுசா கூட்டிட்டு போறேன், வர்றேன், மெத்தையில படுக்க போடுறேன்னு நாயை பெருமையாவும் கழுதை கொஞ்சம் சிறுமையா நினைச்சுக்கிட்டு பேசுது. அப்ப ரொம்ப வருத்தப்பட்டு, இந்த முதலாளிட்ட வேலை வாக்க எனக்கு பிடிக்கல, எங்கிட்டாவது போயிடலாம்னு நினைக்கிறேன்னு கழுத. சரி போக வேண்டியதானே, அப்புறம் என்ன வருத்தப்பட்டுக்கிட்டு இங்க வேலை பார்க்குற அப்படின்னு நாய் சொல்லுது. அதுக்கு கழுத சொல்லுச்சு, போகலாம்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ போக விடாம தடுக்குதுன்னுச்சான். என்ன தடுக்குது உன்னைய போக விடாம? ஒண்ணு இல்ல, நம்ம முதலாளிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, 20 வயசுல, ரொம்ப அழகான பொம்பளை பிள்ளை. ஆமா இருக்கு. அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த ஆள் திட்டுறான், அவன் மகளை அவன் திட்டுறான், உனக்கு என்ன? இல்ல அவர் மகளை அவர் திட்ட வேண்டியதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா என் பேரையும் சேர்த்தே திட்டுறாரு. உன் பேரை திட்டுறாரா?
என்னன்னு ஆமா அந்த பிள்ளை ஏதாவது ஏடா உடமா பண்ணிட்டா என் பிள்ளை இந்த மாதிரி ஏடா உடமா பண்ணினா உன்னை நம்ம ஒரு கழுதைக்கு தான் கட்டி வைப்பேன்னே சொல்றேன். ஒருவேளை எனக்கு கட்டினாலும் கட்டுவானோன்னு நினைச்சுக்கிட்டு தான் நானும் போகாமே இருக்கிறேன். அங்கேயும் பாருங்க ஆசையை பத்தியா தப்பு தானே. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். வீட்டுக்கு காவலாக இருக்கிற நாய் தான் நன்றியா இருக்கிறது தப்பு இல்ல. அந்த நன்றியை சமைந்த அறியாத மனிதன் தான் இத்தனை வேலை. எந்த உயிரினத்தினாலையும் யாருக்கும் ஆபத்து இல்ல. மனுஷன் ஒரு நாள்னாலதான் அத்தனை உயிரினங்களுக்கு ஆகும். அதனாலதான் சொல்றேன் நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்து அந்த வேலையோட சேர்ந்து பல வேலைகளையும் பார்க்கணும். நன்றியோட இருக்கணும் மட்டும் நினைக்க கூடாது. நீ நன்றியோட இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். நான் நன்றி பார்ப்பேன். நன்றி வாங்கி சாப்பிடுறது அன்னைக்கு நன்றி. நான் இங்க வர பயல எவ்வளவு நன்றியோட இருக்கேன்னு உள்ள போய் பேக்க திறந்து பாருங்க. அப்படியா எவ்வளவு குடுத்தியா அப்படியே வச்சிருக்கிறேன். நன்றி மறக்காம எல்லாரும் சாப்பிடட்டும். நல்ல நன்றி நன்றி. ஆமா இங்க சத்தம் கேட்டுச்சேன். ஆனா அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. என்னன்னு சும்மா அதெல்லாம் கேட்கறேன். ஆமா இங்க சத்தம் கேட்டுச்சு. நீங்க நான் டக்குன்னு பார்த்தோன்னா அதான் நினைச்சேன். அப்படியா? ஆமா சாமி. சரி சரி. ஆமா உங்களை எங்க பார்த்தது மாதிரி இது நீங்க நான் நீங்க அப்படியா வச்சுட்டா? சரி சரி. மேலூர்ல இருந்து வர தம்பி. யாரையும் அவருடைய மேலூருக்கு போக சொல்றது? நீ தான் சொன்ன. இந்த ரூட்டு தெரிஞ்சு வர்றதுக்கு பெரும்பாலாகி போச்சு. நீ மதுரை மேலூருக்கு எதுக்கு போல சாமி? மதுரை மேலூர் இல்லையா, மேலுலகம் தேவலோகத்துல இருந்து வர்றேன். சரி உங்க பேரு? நாரத மகரிஷி செஞ்சாரி. ஓ சொந்தக்காரங்கள இப்ப ராஜாராணி மெடிக்கல் பக்கத்துல பார்த்தேன். பேக்கரியில எங்க அண்ணன் மெடிக்கல் பக்கத்துல. எங்க சொந்தக்காரையா? ஆமா ஒரு 3 பேர் இருந்தாங்க. இது மாதிரி வேஷம் போட்டு ராம ராமா ஆஞ்சநேயன் பிச்சை எடுவட்டவள் அவங்க எல்லாம் சோத்தல அடிச்ச புண்டங்கள். பிச்சை எடுக்கிறது வழி தெரியாம கடவுள் பேர எடுத்துக்கிட்டு நான் மூவாசி இல்லாதவையா. அப்படியா சாமி? திரைக்காவலுக்கு அடுத்திருக்கும் கருதுரை சதுரை இரண்டுதுரை கருதுரை எங்களுக்கும் சதுரை சதுரை மேடமேலக்கும் வியாட்ட கொடுப்பா பொறுப்பதான் திரைக்காவலுக்கு வந்திருப்பான். ஆகாக்குள்ள வள்ளியும் தோழியும் திரளாக வருகிறது. நாரதர்கள் ஆசைப்பட்டு செல்வாரு அன்போடு கிடைக்கிறோம். மீண்டும் ஆறுமணி மாஸ்டர் ரத்னப்பா அவர்களும் மிருதக மாஸ்டர் காலிஸ் அவர்களும் தாள மாஸ்டர் பூதிக்காய் மணிமுத்தவர்களும் எங்க இருந்தாலும் காட்டுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மைக்ல அழுத்து பண்ண நம்ம ஏரியாவில் மீண்டும் வள்ளி அவர்களும் தோழி அவர்களும் விரைவாக சாமி கிட்ட ஆசீர்வாதம் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். என்ன ஆமா 5:03 பிரம்ம முகூர்த்தம். 5:03 நெட்ல பாத்துட்டு நல்ல விஷயம். முகூர்த்த ஓலை குடிச்சாச்சு, அதனால முகூர்த்த ஓலை தவறாம என்ன 5:03 சொன்னது கலைக்கண்ணு. சரி அடுத்த காவல் ஆளு யாரியா? இவரு எவரு? யாழு. அது என்ன அவரு? சாமியாரா மாறிச்சு சாமி. அப்படியா? என்னன்னு தெரியல. இன்னும் தொந்தரவு தாங்க மாட்டேன். ஏன் தொந்தரவு இல்ல? அப்புறம் வேற யாரு? சாமியார் தொந்தரவு தாக்க முடியாம. எந்த சாமியார் அது? எவரு தெரியல. கண்டுபிடிச்சு போடுவோம் பேசாம. அது தெரியாம இருக்காது. சீக்கிரம் வந்துரு. அதெல்லாம் வந்துரு. சரி கூப்பிடியா? இது ஏன் சாமி உங்களுக்கு கல்யாணம்? மூவாசியும் இல்லையா? ஆசை உங்களுக்கு இருக்கா? இருந்து என்ன பண்ற? அதுக்கு எதுவுமே இல்ல. சரி இருக்கட்டும். ஆமா பள்ளிய பாக்கணும். அதுக்கு முன்னாடி தோழியை கூப்பிடுங்க. தோழி இருந்தாலும் வருவாங்க. காவேரி கரை இருக்கு, கரை மீன பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவிருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மீன பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவிருக்கு. பச்சை வர்ண கிளி இருக்கு, பழுது வந்த பழம் இருக்கு, நெருங்கி வந்தால் உறவிருக்கு. காவேரி கரை இருக்கு. என்னமோ போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, வண்ணங்கள் போல் இருக்கு, அச்சம் மட்டும் கலந்துருக்கு. என்னமோ போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, வண்ணங்கள் போல் இருக்கு, அச்சம் மட்டும் கலந்துருக்கு. ஆசைக்கு வெட்கம் இல்லை, அறிந்தவர் மட்டும் அச்சம் இல்லை. ஆசைக்கு வெட்கமில்லை, அணிந்தவர்மும் அச்சமில்லை. காதலுக்கு தூக்கமில்லை, கண்ணில் என்ற வார்த்தை இல்லை. காதலுக்கு தூக்கமில்லை,
நிப்பாட்டினது நீ ஒரு ஆள் தான். எதை நிப்பாட்டின? வெளியே நிப்பாட்டினது நீ ஒரு ஆள் தான். சரி விடுங்க, அந்த பேர்னால வாங்கியிருக்கல. எதுக்கு டேய் எத்தனை திருப்பி தான் கொடுத்த? உனக்கு எத்தனை இடத்த கொடுத்தாலும் எனக்கு வேண்டாங்க, எனக்கு வேணாங்க. சும்மா அடங்காது. சும்மா அவங்க என்னை எதுக்கு மைக்ல அலௌன்ஸ் பண்ணீங்களே எதுக்கு? தயவுசெய்து நார் இருக்கிறதாலும் விரைவாக காட்டுக்கு வருமாறு 50 கிராம் நார் இருக்கிறதாலும் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமா? பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாமாமா? உங்களை ஆசைப்பட்டு வலிக்கு வரலாம். உங்களை ஆசைப்பட்டு தெரியாம நீ வர்றப்ப இனிமே அதை செய்யவே மாட்டேயா. ஆடி பாடு உள்ளமே புலகாங்கிதம் படைகிறது. அடுத்த கடுமையான சேர்வு. சொல்ல மன்னன் வந்தானா? யார் வரவை தேடுகிறாய்? உறவுக்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா? மனதுக்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா? பத்திரமா போயிட்டு வாங்க. இதுக்குள்ள பேய பார்த்து பயந்துடாதீங்க. போயிட்டு வாங்க. Happy birthday to you. பனியில் நனிந்த மழை சிரிக்கும் சிரிப்பேன் அவ்வா 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 ஆசை வைத்த மன்னன் வந்தானா? கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? உறவுக்குள் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? மனதுக்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா? வணக்கம்மா. என்னை அழைத்த காரணம் என்ன? நாரத மகாபலியர் இருக்கிறார். அழைத்து வாருங்களே. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமித்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். கடல் வாசல் திருநாமம் புகழ் பாடும் தெய்வர்கள் தோன்றியது திருவடிகள் சரணமாகி தருகிறேன். திருவடிகள் சரணமாகி உலகமெல்லாம் சுற்றி வந்து ஓய்வில்லாத பணி புரிந்து உண்மை என்று ஓங்க செய்ய சுவாமி உழைக்க முயற்சி வருகவே. மங்களம் சூடவே குணம் வாழவே மாநிலமே உங்கள் புகழ் பாடவே இந்த மாநிலமே உங்கள்
நடந்து வர வேண்டும். ஆ